ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். வீட்டில் நீ சும்மா தானே இருக்க? ஏமா இப்போ பாரு அந்த சமயக்கட்டுக்குள்ளே பூந்துட்டு இருக்கிறியே, அப்படி என்னதான் அதில் பண்ணுவியோ எனக்கு தெரியல. இதை கூட எடுத்து வைக்க முடியலையா உன்னால்? வீட்டில் தானே நாள் பூரா இருக்க. என்னங்க இந்த டயலாக்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? இல்லை எங்கள் வீட்டில் தினமும் நடக்கிறது தாங்க அப்படிங்கிறீங்களா? இதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் அவர் ஒய்ஃபை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அம்மா கிச்சன்லேருந்து பதில் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அட உன்னைத்தானே, உன் திருமுகத்தை காட்டேன், நீ செய்கிற சமையலுக்கு அப்படியே சமையக்கட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நேராக வந்து ஹாலில் உட்காந்துருந்தாரா அவங்க வீட்டுக்காரு. அவருக்கு நேர் எதிரில் சேரை போட்டு உட்காந்துட்டு, என்ன உங்கள் பிரச்சனை, என்ன உங்கள் பிரச்சனை, சமையல் தானே செய்கிற அப்படின்னு இப்போ சொல்கிறீங்களே, அந்த சமையல் தானேல எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இவர் ஐயையோ இன்றைக்கி நம்ம ராசி பலன் சரியில்லை போல இருக்கேன்னு யோசிக்கும் போதே அங்கே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல வந்தாங்க? காய்கறி நாங்களே வாங்கணும், அந்த காய்கறியை கொண்டு வந்து நாங்களே, வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, தேங்காவை நிமித்தி வைக்கணும், உருளைக்கிழங்கை வெளியே வைக்கணும், பூசணிக்காயை உள்ளே வைக்கணும், அவரைக்காயை உள்ளே வைக்கணும்னு காயை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறத வைக்கணும், பட்டாணி துவரை மொச்சை இதெல்லாம் முளைச்சிடும்னு அதை உடனே உரித்து வைக்கணும், புதினாவை ஆஞ்சு வைக்கணும், கொத்தமல்லியை கிள்ளி வைக்கணும், பச்சை மிளகா காம்பை எடுத்து வைக்கணும். கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த காயை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்களே சமைக்கணும், நாங்களே காயை கட் பண்ணணும், சமைக்கணும், பரிமாறணும், அதை வந்து மீந்து போனதை ஓர ஒழுங்கு எடுத்து வச்சு வேலைக்காரிக்கு கழுவ போடணும், வேலைக்காரி வரலைன்னா அதையும் சேர்த்து நாங்களே செய்யணும், 3 வேளையும் சமைக்கணும். காலையில் சமைச்சதை மத்தியானம் சாப்பிட மாட்டீங்க, மத்தியானம் சமைச்சதை நைட்டு சாப்பிட மாட்டீங்க, அப்படியே கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சி போனாலும் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இட்லி சுட்டு வச்சாக்கா ஒரு சட்னி தானா, சாம்பார் செய்யலை அப்படின்னு கேட்பீங்க. நான் பெற்று வச்ச பசங்க என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி ஏன் தேங்காய் சட்னி செஞ்சேன், தக்காளி சட்னி செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. அட பசங்க நேற்று தக்காளி சட்னி கேட்டுதேன்னு சொல்லி 4 நாள் கழித்து தக்காளி சட்னியும் இட்லியும் செஞ்சு வச்சா தக்காளி சட்னி யார் செய்ய சொன்னது, தேங்காய் சட்னி எங்கன்னு கேட்பாங்க. ஸோ என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு குறை இருக்கும். ஆனால் காசு கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதோ இல்லை கல்யாண விருந்துக்கு போகும்போதோ ஆஹா ஆஹா எவ்வளோ சுவையாக இருக்குது நீங்கள் செஞ்சதுன்னு அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களையும் அந்த கல்யாணக்காரங்களையும் கூப்பிட்டு பாராட்டுறவங்க வீட்டில் உப்பு சரியில்லை, புளிப்பு கம்மியாக இருக்குது, இவ்வளோ வருஷமாக சமைக்கிற உப்பு போட தெரியாதா அப்படின்னு நொட்டை மட்டும் சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு நடுவில் வேலைக்காரி வந்தா வரமாட்டா, ஃபோன் அடிக்கும், என் கார் சாவி எங்கே, என் டை எங்கே, என் ஷூ எங்கே, அதை எங்கே வச்ச, இதை எங்கே வச்ச, நீ தானே இருக்க பார்த்துக்கூடாதான்னு 1008 தடவை கூப்பிட வேண்டியது. இவ்வளோத்தையும் தாண்டி குக்கர் எத்தனை விசில் வந்துச்சு, ரசப்பொடி அரைக்கணுமா, சாம்பார் பொடி அரைக்கணுமா, மிளகா பொடி அரைக்கணுமா, இதெல்லாம் டைமுக்கு அரைச்சி வைக்கணும், இட்லி மாவை வந்து ஆட்டி வைக்கணும், சப்பாத்தி மாவு இருக்கா, இந்த பொருள் இப்போ வாங்கணும், இது இப்போ கெட்டு போயிடும், இது பூசணம் பிடிச்சிடக்கூடாது, எறும்பு முச்சிடக்கூடாது, உப்பு டப்பாவை திறந்து வச்சா நீர்த்து போயிடும், அந்த உப்பு டப்பாவை சில்வர் டப்பாவில் போட்டு வச்சா உப்பை வந்து சில்வரில் போட்டு வச்சா உப்பு தின்னு போயிடும், சில்வரை அரிச்சிரும், பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை, அதனால பீங்கான் டப்பா வாங்கி வைக்கணும், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வந்து குழைவாக சமைக்கணும் சாதத்தை, மற்றவங்களுக்கு ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டக்கூடாது, இதில் டயட் வேறு ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு அந்த உணவு ஒத்துக்காது, இந்த உணவு ஒத்துக்காது, அது அலர்ஜி, இது அலர்ஜி, அந்த உணவு காய் சேராது, இது எனக்கு பிடிக்காது, இதில் இவ்வளவு வெரைட்டிஸ், இவ்வளவு கண்டிஷன்ஸ், இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்து செய்யணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரே வார்த்தையில் வந்து சமையல் தானே செய்கிற, வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிறீங்களே, ஒரு நாள் இவ்வளோ வேலையை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய நிலைமை தெரியும் அப்படின்னு அவங்க அப்பளமாக பொரிஞ்சு தள்ள, இவர் சமையல் தானேன்னு சொன்னது தப்பு தாம்மா, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு அவரும் சொல்லி யோசிக்கிறாரு. இருங்க 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 அங்கே யாராவது கை தட்டிகிட்ருக்கீங்க, ஆஹா நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களே மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
கூடவே ஒன்று வச்சுருக்கேன். இது எல்லாம் சாதாரணமாக ரெகுலராக வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு, காஃபியை கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி குடிக்கிறவங்களுக்கு இல்லை. இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் சமையலை ஆர்டர் பண்ணி சமைக்கிறாங்களா, செய்யறாங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்கங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ புதுசாக ஒரு டயலாக் என்ன அப்படின்னா, எல்லாமே கிடைக்குதே, எதுக்கு நாம் சமைக்கணும்? அது பெரிய பிரச்சனை இருக்குல்ல. இளவட்ட பிள்ளைங்கள்லாம், பார்த்தீங்களா ஆண்டி, நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க, எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் படமாட்டேன் அப்படிங்கிறீங்களா? ஒரு வீட்டுடைய ஆரோக்கியம் அந்த வீட்டு பெண்மணி கிட்ட தான் இருக்குது. அவங்க வீட்டு கிச்சனில் தான் இருக்குது ஒருத்தங்களுடைய ஆரோக்கியம். ஆரோக்கியம் நாம் சாப்பிட்ற மருந்து மாத்திரையில் இல்லை, டாக்டரை போய் பார்க்கறதுல இல்லை, செய்கிற டெஸ்ட்டில் இல்லை. அந்த வீட்டு சமையல் அறையில் நிற்கிற அந்த குடும்ப தலைவி கிட்ட தான் அந்த வீட்டு ஆரோக்கியம் இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.